ஒரு நகரம், ஒரே ஆட்சி, ஒரு தெய்வீக திருமணம். இது வெறும் கதையல்ல, இது தமிழரின் பெருமை. இன்று நாம் பார்க்க போவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். அதன் வரலாறும் அதன் மகிமையும் அதன் வழிபாடும் சற்று விரிவாக பார்ப்போம். இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் திருமணம் ஆகிவிடும். வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கும். ஆனால் இந்த திருக்கல்யாணத்தில் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. மதுரை ஒரு பழமைமிக்க பாண்டிய நாடு. இங்கு பார்வதி தேவியின் அவதாரமாக மீனாட்சி அம்மன் தோன்றுகிறாள். நமது தமிழர் புராணக் கதைகளின்படி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய அரசர் மலையத்வஜ பாண்டியன் மற்றும் ராணி கஞ்சனமாலை ஆகியோருக்கு குழந்தை இல்லாததால் மிகவும் வருந்தினர். ஆதலால் குழந்தை வேண்டும் என்று யாகம் செய்தனர். அப்பொழுது அந்த அக்கினியிலிருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றியது. அவள்தான் மீனாட்சி அம்மன். வீரத்துடனும் விவேகத்துடனும் தெய்வீக சக்தியுடனும் வளர்ந்து வந்தாள் மீனாட்சி அம்மன். போருக்கு சென்ற இடமெல்லாம் வெற்றியுடன் வந்தாள் மீனாட்சி அம்மன். பின்பு மதுரையின் அரசியானார் மீனாட்சி அம்மன். தமிழ்நாட்டில் யார் ஆட்சி வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் மதுரையில் மீனாட்சி மட்டும்தான். இதற்கு அப்புறம் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக மதுரை வருகிறார். பின்பு மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் அரசு முறைப்படி நடத்தப்பட்டது. இதுதான் விதி, இதுதான் தெய்வீக இணைவு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் தேவர்களும் முனிவர்களும் கலந்து கொண்டனர். மதுரையே ஒரு திருவிழா நகரமாக மாறியது. இந்த நிகழ்வுதான் மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரையில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஒன்று. இந்த சித்திரை திருவிழா நாட்களில் தூங்கா நகரம் திருவிழா நகரமாக ஜொலிக்கும். சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கும். இந்த சித்திரை மாதத்தில் மதுரையில் உலக புகழ்பெற்ற விழாக்கள் நடைபெறும். அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாண நாளில் மணப்பெண் அலங்காரம், மாப்பிள்ளை வரவேற்பு, வேத மந்திரங்கள், மங்கல்ய தானம். அந்த தருணத்தில் மக்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருவதை நம்மால் பார்க்க முடியும். மதுரையின் மற்றொரு சிறப்பு அழகர் கோவில். அதாவது பெருமாள் விஷ்ணு பகவான் அழகராக அங்கு காட்சியளிப்பார். அவர் தன் தங்கை மீனாட்சியின் திருக்கல்யாணத்துக்கு வருகை தருகிறார். ஆனால் சற்று தாமதமாக வருகிறார். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இது ஒரு பெரிய திருவிழா. இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நம் வாழ்வில் உணர்த்துவது ஒன்று மட்டும்தான். சக்தியும் அமைதியும் சேர வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை சிறப்புற அமையும். மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.